சற்று முன்பு பெரும் படையுடன் அதிமுகவின் அலுவலகத்திற்கு செல்லும் ஓபிஎஸ் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. மிக மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே. வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். உண்மையிலேயே அதிமுகவின் அலுவலகம் செல்கிறாரா நம்முடைய செங்கோட்டையனும் ஓபிஎஸும்? என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது? அரசியலில் 1000 விஷயங்கள் நடந்து அரங்கேறும். அந்த 1000ல் பல்வேறு விதமான திருப்பங்கள் என்பது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பெரும் படையோடு பார்த்திங்கன்னா அதிமுகவின் அலுவலகம் செல்லுவதற்கு வாய்ப்புகள் ஓபிஎஸ்க்கு இருப்பதாக தகவல்கள் என்பது ரீசன்ட் டைமில் வெளியாகிக்கிட்டு இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் வரப்போகிற 2024 எலெக்ஷனில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரப்போகிற 2024 எலெக்ஷனில் ரிசல்ட் வெளியான பிறகு செங்கோட்டையன் ஒரு புறம் உறுதியாக அணிமாறலை பார்த்திங்கன்னா அஃபீஷியல் நியூஸ் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் ஒரு 11:30 மணி 12 மணிக்கெல்லாம் பாரதத்தின் பிரதமர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போ பாரதத்தின் பிரதமராக இந்தியா கூட்டணி வந்துச்சு அப்படின்னா எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் செங்கோட்டையனும் சரி மற்ற அதிமுகவின் கழக நிர்வாகிகளும் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்க திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஆனால் ஒருவேளை இப்படி ஒரு ரிசல்ட் தலைகீழா பிஜேபி கூட்டணியை மறுபடியும் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி கொங்கு மண்டலத்துல ஓரளவு நல்ல வாக்குகளையும் கொங்கு மண்டலத்துல பாத்தீங்கன்னா நல்ல சீட்டுகளையும் எடுத்தாங்க அப்படின்னா செங்கோட்டையன் வேலுமணி இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் போயிட்டு பாத்தீங்கன்னா இணையத்துக்கு வாய்ப்பு இருக்கு, அல்லது ஓபிஎஸோடு இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஓபிஎஸ் கூடலாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா என்னன்னா இவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒன்றாக பெரும் படையோடு அதிமுகவின் அலுவலகம் செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அதிமுகவின் கொறடாவாக இருக்கிறார் வேலுமணி, சட்டப்பேரவை கொறடாவாக இருக்கிறார். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா எல்லாருமே இருக்கும்போது கண்டிப்பா மாற்றங்கள் என்பது நடந்து அரங்கேறும் என்பதை நம்மால உறுதியாக அறிவிச்சிட முடியும். ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில் தான் நண்பர்களே அதிமுகவின் கொறடாவாக மட்டும் இருந்து கொண்டு எல்லா விதமான விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா அபிஷியலா செய்கிறாரு நம்முடைய யாரு வேலுமணி போன்றவர்கள். இந்த ஒரு சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட மாற்றங்கள் என்பது அரசியல ஒரு பின்னடைவை நோக்கிய நகர்வாக பாத்தீங்கன்னா அறிவிக்க கூடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் 100% பாத்தீங்கன்னா நிச்சயமா பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரும் படையோடு அதிமுகவின் அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் தனிப்பட்ட முறையில் செல்வதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குமா என்பதையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா விதமான அறிவிப்புகளும் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.